வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், எஸ்டிமேட் விசஸ் ஆக்சுவல் கம்பேரிசன், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ் அண்டு இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ, இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைடு மார்க்கெட் ப்ரைஸ் எஸ்டிமேஷன், அப்புறம் 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ கம்பேரிசன் இதெல்லாம் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்க்கெட் கேப் 14,35,092 கோடி, பேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்ட் 1.17, 52 வீக் ஹை ₹1021. ஸோ 52 வீக் ஹையிலேருந்து 9% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோ 831. ஸோ 831 ரூபாயிலேருந்து 12% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ ஷேர் பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 21% அதிகமாக தான் ஷேர் பிஇ இருக்குது. ஓகே, அடுத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்துருவோம். ஆக்சுவலாக இன்ஸ்டிடியூஷனுங்கிறதுனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 48%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 37% அண்ட் பப்ளிக் அதர்ஸ் 15% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஓகே, டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 22%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 35% அண்ட் லாஸ்ட் 2 இயர் 40%. ஸோ நம்ம சிஏஜிஆர் பொறுத்தளவுக்கு 20க்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பாட்டம் லைன் க்ரோத் பார்த்துருவோம். பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 22, 3 இயர்ஸ் 24 அண்ட் 2 இயர்ஸ் 26. அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.5 5 இயர்ஸில் அண்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் 3.42, 2 இயர்ஸ் சிஏஜிஆர் 3.35. ஸோ லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்குது லாஸ்ட் 2 இயர்ஸ். 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸில் 3.35 லைட்டாக கம்மியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 2.43, மீடியம் 1.2 ஸ்லைடாக அப்புறம் இருக்குது. அண்டு எபிட்டா மார்ஜின் 83%, மீடியம் 84 உங்களுக்கு இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியம் 22, நியர்பை 22 இருக்குது. அண்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியம் 12, இங்கே 14 இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியம் 7, இவங்க 7.24 இருக்காங்க. அண்டு டிவிடெண்ட் ஈல்டு 1% ஆவரேஜாக மீடியம் 1.17% கொடுக்குறாங்க. அசட் குவாலிட்டியை பற்றி பார்க்கணும். ஸோ அசட் குவாலிட்டி பொறுத்தவரை ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி அதே 4 பேங்க் இங்கே கொண்டு வந்திருக்கேன். கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ, கேபிட்டல் அடிக்விட்டி ரேஷியோ அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் அசட், இந்த 5 விஷயத்தையும் பார்த்துருவோம். கிராஸ் என்பிஏ பொறுத்தளவுக்கு 1.91 மீடியம், ஸோ 1.24 கம்மியாக தான் இருக்குது. அண்டு நெட் என்பிஏ 0.54, 0.42 வச்சுருக்காங்க. அண்டு ரிட்டர்ன் ஆஃப் அசட் பொறுத்தளவுக்கு மீடியம் 1.68, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெயின்டைன் பண்ணுறது 1.67. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். ஹை ₹1020, லோ ₹635. 2024 ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் ஆகுது. ட்ரெண்ட் லைனை இப்போ ரீசெண்டாக பிரேக் பண்ணி அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் டெய்லி சார்ட். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை அதே 1020, லோ 830. ஒரு கன்சாலிடேஷன் மோட்டுக்குள்ள ஒரு பேரல் சேனலுக்குள்ள ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பேரல் சேனலை இப்போ பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த 2024 வந்த ட்ரெண்டிங் லைனையும் பிரேக் பண்ணிருச்சு. இப்போ கன்சாலிடேட்டட் ஆன பேரல் சேனல்லையும் பிரேக் ஆகி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 15% அப்பு அண்டு பேங்க் நிஃப்டி 67% அப்பு. ஐசிஐசி பேங்க் 117% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் கோடாக் பேங்க் ப்ளஸ் 10% அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் மைனஸ் 9.7% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம்.
லாஸ்ட் 1 இயர் ப்ரைஸ் கம்பேரிசன் பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ளஸ் 8%, ஐசிஐசி பேங்க் ப்ளஸ் 11%, பேங்க் நிஃப்டி ப்ளஸ் 21%, அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் மைனஸ் 13%, கோடாக் மஹிந்திரா பேங்க் 8.5 அந்த ரேஞ்சில் ப்ளஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரேஷியோ அனலிஸ்ட் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 84%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 21.79, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14, அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 7.24, டெப்ட் டு ஈக்விட்டி 1.2, அண்ட் கரண்ட் ரேஷியோ 6.08, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 1.52, debt to asset 26%, return on asset 1.67%, price to sales 4, and price to book 2.75, book value 339 ரூபா, enterprise value to EBITDA 6.8, and PEG ratio 0.9. ஸோ ஓவராலாக ரேஷியோ அனலிஸ்ட் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐவிஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 1341 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ் 848. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 1095 ரூபா வருது. இந்த 1095 ரூபாயில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% ரெடியூஸ் பண்ணால் 996. இதுதான் என்னோட பையிங் ப்ரைஸ். இந்த பையிங் ப்ரைஸ்லேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 6% லெஸ், 933 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 6% லெஸ்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூவில் கேட்டகரைஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஹை 1013 ரூபா, லோ 641 ரூபா. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் 827. 827க்கும் இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகிற ப்ரைஸுக்கு 933க்குள்ள டிஃப்ரென்ஸ் 13% ப்ளஸ் அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது பிஇ க்ரோத் பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ சிஏஜிஆர் 25.63. இப்போ கரண்ட் பிஇ 19.29. ஸோ ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 25% கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் இண்டஸ்ட்ரி பிஇ 15.9, கரண்ட் பிஇ ஸ்டாக் பிஇ வந்து 19. ஸோ 21% இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.